அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, எப்படி வராகிமன்னா வழிபாடு செய்ய வேண்டும், யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமான பஞ்சமி. இந்த நாளன்று நம் எந்த வேண்டுதல் வைத்து வழிபாடு செஞ்சாலும் நமக்கு நிச்சயமாக அது நிறைவேறும். சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு சொந்த வீடு அமையும். எந்த தீபம் எளிமையான முறையில் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வராகியம்மனுக்கு அகல் தீபமோ அல்லது தேங்காய் தீபமோ ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் நமக்கு முக்கியமாக நமக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும், பண பிரச்சனைலாம் தீர வேண்டும் அப்படின்னா நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். நெல்லிக்கனி 2 அல்லது 5 நம்ம ஏற்றலாம். இப்போ 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதற்கு மேலே நெல்லிக்கனி ஒவ்வொன்றை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும். இது ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தான் அந்த தீபம் எரியும், தானாக குளிர்ந்துடும். இந்த தீபம் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவதனால லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்து சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். இல்லம் எப்போதுமே செல்வ செழிப்பாக இருக்கும். வறுமை அடியோடு ஒழியும். அதாவது நமக்கு பண கஷ்டம் இல்லாமல் நம்ம திருப்தியாக நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலை இந்த தீபம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். 5 நெல்லிக்கனி அல்லது 2 நெல்லிக்கனி கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் அதை மேலாப்பில் கொஞ்சமாக நீங்கள் சிசர் வச்சோ அல்லது கத்தி வச்சோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நமக்கு அந்த குழி மாதிரி கொஞ்சமாக இருந்தால் போதும். அதில் நெய் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே நெய் வச்சு அதில் பஞ்சுத்திரியை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. இதே மாதிரி 5 அல்லது 2 நீங்கள் ஏற்றிக்கோங்க. இது நமக்கு நிற்கிறதுக்காக நம்ம அகல் விளக்கு மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பலத்தட்டில் பச்சரிசி பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதில் இதை நீங்கள் இந்த 5 நெல்லிக்கனியை வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து இந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றிருக்கீங்களா, அதை சுற்றி 5 துளசி இலை வைங்க. லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக 5 துளசி இலையை வச்சிருங்க. அந்த 5 துளசி இலையை வைக்கிறதுனால நம்ம இல்லம் எப்போதுமே செல்வ செழிப்புடன் இருக்கும். நம்ம நினைத்தது நடக்கும். 5 துளசி இலை உங்கள் உள்ளங்கைக்குள்ள வைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த தீபம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வராகியம்மன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பூக்கள் நீங்கள் செம்பருத்தியோ செவ்வரளியோ அல்லது மல்லிகைப்பூ பூக்களோ நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். படம் இருக்குது, சிலை இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ படம் சிலை இல்லாதவர்கள் இந்த தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. நம்ம படம் இருந்தால் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. வராகியம்மனை பொறுத்தவரையும் நம்ம தீபச்சுடரில் அவங்கள வழிபாடு செய்வதே நமக்கு அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமிக்கு யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முன்னேற்றத்திற்காக, அதாவது அடுத்த லெவலுக்கு போகணும், அதாவது சம்பாத்தியம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நமக்கு நம்ம ஒரு வசதியில் இருப்போம் பார்த்தீங்களா, இன்னொரு கொஞ்சம் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யும்போது முன்னேற்றம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். தொழில் வைத்திருப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது தொழில் இன்னமும் சிறப்பாக இருக்கும், நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வீடு வாங்கணும்னு நினைப்பவர்களும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி இருந்தாலும் சரி, அடுத்த மாதத்தில் ஆணி வளர்பிறை பஞ்சமி வரும். இதை விட ரொம்ப சிறப்பாக்குரிய பஞ்சமி. இந்த பஞ்சமியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வராகம்மன் நவராத்திரி வருகின்றது. அடுத்த ஆணி மாதம் இருக்கிற வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமான ஒரு பஞ்சமியாக நமக்கு அமையும். 9 நாட்கள் வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கான நாள் நெருங்கிட்டு இருக்கு. அதற்கான பதிவு நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வளர்பிறை பஞ்சமி முடியுமே உங்களுக்கு நான் தர்றேன். இப்போ அது எப்போது வருது, மொத்தம் 9 நாட்கள் வழிபாடு செய்யணும். அது எப்போது வருது, படம் சிலை இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதிவாக நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நாளுமே வழிபாடு செய்வதற்காக நமக்கு அமைந்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா 20/5/2026 வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை தினத்தன்று மாலை 4:39 4:40 நமக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை மதியம் 2:31 வரை தான் பஞ்சமி தேதி இருக்குது. அதாவது புதன்கிழமை சாயங்காலத்திலிருந்து வியாழக்கிழமை மதியம் வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது. நீங்கள் அதனால் எப்போது வழிபாடு செய்யணும் அப்படின்னு, புதன்கிழமை சாயங்காலம் நேரமும் வியாழக்கிழமை காலை நேரமும்
பஞ்சமி திதி பூஜை செய்வதற்கு மிகவும் சிறப்புக்குரிய நேரம். அது எந்த நேரம் அப்படின்னா, நீங்க புதன்கிழமை மாலை 5 மணிலிருந்து இரவு 9 மணி வரையும் நீங்க பஞ்சமி பூஜை சிறப்பா செய்து கொள்ளலாம். அடுத்து வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து காலை ஒரு 10:30, 11 மணி வரை கூட நீங்க தாராளமாக பஞ்சமி பூஜை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்ப இந்த 2 நேரத்துல வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். வியாழக்கிழமை சாயங்காலம் வழிபாடு செஞ்சா நல்லதா அப்படின்னா, ரொம்ப நல்லதாம். ஏன்னா வியாழக்கிழமை நமக்கு காலையில சூரிய உதயம் இருக்கும்போதே நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. இருந்தாலும் அந்த நேரத்துல திதி இல்லாட்டாலுமே, சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் வழிபாடு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருப்பவங்கலாம் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதியில தான் எல்லாருமே வழிபாடு செய்றாங்க. அப்படி இருக்கும்போது புதன்கிழமை மாலை நேரமும், வியாழக்கிழமை காலை ஒரு 11 மணி வரை நீங்க தாராளமாக வராகியம்மனுக்கு பஞ்சமி பூஜை உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க சிறப்பா பூஜை செய்து கொள்ளலாம். இப்ப நீங்க நெய்வேத்தியமாக வளர்பிறை பஞ்சமிக்கு பாசி பருப்பு இருக்கு இல்லையா? பாசி பருப்பு பாயாசம் வைப்பது ரொம்ப நல்லது. அல்லது ஒரு டம்ளர் பால்ல ஏலக்காய் தட்டி போட்டு நீங்க பால் வைப்பது ரொம்ப நல்லது. இது முடியல அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இப்ப குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க எல்லாருமே, ஏன்னா புதன்கிழமை அமைந்திருப்பதனால குழந்தைங்கள் நன்றாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க பாசி பயிறு இருக்கு இல்லையா? பாசி பயிரை வந்து ஒரு தாம்பூலத்தட்டுல பரப்பி, அதுல ஒரு அகல் விளக்கு வைத்து, நீங்க அந்த விளக்குக்குள்ள ஒரு ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றி, ஒரு டம்ளர் பால் ஏலக்காய் போட்டு நீங்க வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி வந்து அமையும். அதாவது அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்க இந்த தீபம் வந்து வார புதன்கிழமை நீங்க ஏற்றினாலே குழந்தைகள் வந்து சிறப்பா படிப்பாங்க. இப்ப புதன்கிழமை அப்படிங்கிறப்போ நம்ம புதன் ஹோரையில ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதாவது புதன்கிழமை காலை 6 to 7, இரவு வந்து 8 to 9 நமக்கு வந்து வரும். நீங்க வந்து இந்த நேரத்துல உங்களால வழிபாடு செய்ய முடியறதுக்கான அமைப்பு இல்ல அப்படின்னா மட்டும் புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த தீபம் ஏற்றி வைத்து, அந்த விளக்குக்கு முன்னாடி 2 துளசி இலைய வைத்து நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு, உங்க குழந்தைங்கள் வந்து கல்வியில வந்து ரொம்ப சிறப்பாக வருவாங்க. எப்போதுமே வந்து குழந்தைங்க படிக்கல, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க படிப்பு விஷயத்துல அப்படின்னா, எந்த நேரமும் வந்து டிவி, மொபைல் பார்த்துட்டு அவங்க வந்து நேரத்த போக்கிட்டு இருக்கிறாங்க, படிக்கிறதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு, நீங்க தொடர்ந்து புதன்கிழமை உங்க வீட்ல வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு பெருமாளை வணங்கிக்கிட்டு வாங்க. அவங்க நிச்சயமாக வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க. இப்ப நமக்கு புதன்கிழமை இருப்பதனால, நீங்க வந்து கட்டாயமாக குழந்தைங்களுக்காக வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி, படம் இருந்தா படத்திற்கு முன்னாடி, படம் இல்லாதவர்கள் பொதுவாக பூஜையில நடுவுல தீபம் வைத்து வழிபாடு செய்து பாருங்க. நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக அது நடக்கும். நல்லா படிப்புல வந்து முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததாக வெல்லம் தீபமும் நம்ம ஏற்றலாம். வெல்லம் தீபம் வந்து ஏற்றுவது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அந்த தீபம் ஏற்றுவதனால நமக்கு இந்த கடன் பிரச்சனை தீரும், கர்மா வந்து குறையும். அந்த தீபம் ஏற்றி வைத்துட்டு வெல்லம் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கட்டி இருக்கும் இல்லையா? எப்படி நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறோமோ அதே போல வெல்லம் தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த வெல்லத்தை வந்து உடைச்சி நீங்க வந்து எறும்புக்கு தானம் கொடுத்துடணும். உங்க வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது மொட்டை மாடியிலையோ நீங்க அதை பரப்பி விட்டீங்க அப்படின்னா எறும்பு சாப்பிடும். அது சாப்பிட உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த தீபங்களை. உங்களுக்கு எந்த தீபம் முடியுதோ அந்த தீபம் ஏற்றிக்கோங்க. இதுல எந்த தீபம் உங்களால் ஏற்ற முடியல அப்படின்னா கூட செம்பருத்தி இலை தீபம் ஏற்றிக்கோங்க. செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுவதும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லார் வீட்லயும் எளிமையாக இருக்கக்கூடியது செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும். அது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதை வைத்து வழிபாடு செய்தாலே போதும், வராகியம்மனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வராகியம்மனை வந்து புதிதாக வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன். எப்போது தொடங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள்லாம், வளர்பிறை பஞ்சமிக்கு தொடங்கும் போதோ அல்லது வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த நாட்கள்ல நீங்க தொடங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதாவது நான் இனிமே தான் நான் வராகியம்மனை வழிபாடு செய்ய போறேன். இனிமே தான் நான் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போறேன். நான் படம் வாங்கணுமா? வாங்கக்கூடாதா? இல்ல சிலை வைக்கணுமா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது.
நீங்க வந்து அதற்கு நீங்க வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்க வந்து படமோ, சிலையோ வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதாவது நீங்க பூஜை அறை எப்படி நீங்க பராமரிக்கிறீங்களோ, அதற்கு ஏற்றபோல நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இல்ல அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வாங்கி வச்சு நீங்க தீபம் ஏற்றிக்கலாம். இப்ப பஞ்சமிக்கு நீங்க தீபம் ஏற்றுறீங்க இல்லையா? ஏற்றிட்டு மறுநாள் தீபத்தை எடுத்து தொடச்சு வச்சுட்டு, அடுத்து பஞ்சமி வரும் பார்த்தீங்களா? அப்பதான் நீங்க அத எடுத்து விளக்கேற்றி வச்சுக்கலாம். இது ரொம்ப, ரொம்ப உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். நீங்க யார பார்த்து பயப்படவே மாட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. வராகமன வழிபாடு செய்யும்போது, உங்கள சுற்றி வந்து எந்த கெட்டெண்ணம் கொண்டவர்களும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. அன்னை பக்தர்கள வந்து யாரும் வந்து சீண்டக்கூட முடியாது. வராகிமன வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு வந்து இந்த அறிகுறி நிச்சயமாக இருக்கும். அதாவது வழிபாடு செய்த பிறகு வராகியான வழிபாடு செய்த பிறகு நெறைய பேருகிட்ட நீங்க வந்து டச் இல்லாம போயிருப்பீங்க. நெறையா எதிரிகிட்ட இருந்து நீங்க விலகியிருப்பீங்க. ஏன்னா, உங்கள சுற்றி யார் நல்லவர்கள், கெட்டவர்கள்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க நெறைய பேர்கிட்ட வந்து விலகி இருந்திருப்பீங்க. அதனால நெறைய பேர் நம்மள விட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த அறிகுறி நிச்சயமாக இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்களே குழிப்பறிப்பவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் தானா விலகியிருப்பாங்க. நீங்க வராகமின வழிபாடு செஞ்ச உடனே அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தானா நீங்க அவங்கள விட்டு விலகியிருப்பீங்க. ஸோ எதிரிகள் வந்து முற்றிலுமாக உங்கள விட்டு விலகுவாங்க. அது வந்து 100% வந்து நெறைய பேருக்கு இது நடந்திருக்குது. அதனால தான் நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து என்கிட்ட அதிகமா சொல்றாங்க. கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எதிரி இப்ப என்கிட்ட வந்து பேசுறது கூட இல்ல. எனக்கு தீங்கு செய்தவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வந்து பிரச்சனை குடுத்தவங்க யாருன்னு தெரியும். அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் வந்து சொன்னது அதிகமாக இதுதான் சொல்லியிருந்தாங்க. அதாவது வராகமன வழிபாடு செய்யும் பக்தர்கள் எப்போதுமே தைரியமாகவும், ரொம்ப பாசிட்டிவாவும் மற்றும் அவங்கள சுற்றி எந்த கெட்டவர்களும் அவங்கள நெருங்குவதில்லை. அது மட்டும் கன்ஃபார்மா நடக்குது. வாழ்க்கையில வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கணும். அதாவது யார் மூலமாவது நமக்கு வந்து டென்ஷன் ஆகுற மாரி, யாராவது நமக்கு துன்புறுத்துற மாரி ஏதாவது ஒண்ணு செயல் நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து அங்க மகிழ்ச்சிக்கு இடம் இல்லாம போயிடும். நம்ம வந்து ஃபீல் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையே நமக்கு இல்ல அப்படின்னா, நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிற மாரி சூழ்நிலை தான் நம்ம கையில இருக்கும். ஸோ அதனால நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா, வராகியினுடைய அருள் வந்து எல்லா பக்தர்களுக்குமே நிச்சயமாக வேண்டும். அன்றாட வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மாதத்தில் வரக்கூடிய 2 பஞ்சமிக்கு மட்டும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல பக்கத்துல கோவில் இருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக உங்களுக்கு ஆசாட நவராத்திரி அதற்கான பதிவு உங்களுக்கு நிச்சயமாக தாரேன். அதாவது வராகியம்மன் கூறிய நவராத்திரி வருகின்றது. நமக்கு நீ கொஞ்ச நாள் அடுத்த மாதத்துல வந்துடும். ஸோ 9 நாளையும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முழு பதிவு நான் சேனல்ல சீக்கிரமாக கொடுத்துறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.